அன்புமிக்க இறைமக்களே, இன்றைக்கு புனித பெனடிக்ட் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க இருக்கின்றோம். பெனடிக்ட் தனது திருப்பயணங்களால் திருச்சபையின் பாரம்பரியங்களையும் வழிபாடுகளையும் நற்செய்தியாக பரப்பியவர். இங்கிலாந்து நாட்டில் அழகுமிளரும் கற்களால் உரோமை அமைப்பில் ஆலயம் எழுப்பி வண்ண வேலைப்பாடுள்ள கண்ணாடிகளால் ஜன்னல்கள் அமைத்தவர் பெனடிக்ட். இவர் 628ஆம் ஆண்டு வடக்கு இங்கிலாந்தில் உள்ள நார்த்தும்பிரியா என்னும் இடத்தில் ஒரு உயர்குடியில் பிறந்தவர். உயர்குடியில் பிறந்து அதிகார தோரணையுடன் வாழ்ந்து வந்த இவர் இளமையில் அரசர் ஓசியுன் அரண்மனையில் அமைச்சராக பணி செய்தார். இதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பெரும் தோட்டத்தில் மரியாதையுடனும் பெரும் புகழுடனும் வாழ்ந்து வந்தார். இச்சமயத்தில் எருசலேம் நோக்கி தமது முதலாவது திருப்பயணத்தை தொடங்கினார். எருசலேமிலிருந்து திரும்பி வந்தபோது தாம் எருசலேமில் கண்ட வழிபாட்டு முறைகளையும் அவைகளை அவர்கள் நிறைவேற்றிய விதங்களையும் நினைத்தபடியே இருந்தார். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதனை நடைமுறைப்படுத்தினார். அரசர் ஓசியுடன் தமக்கிருந்த தோழமை உறவை பயன்படுத்தி ஐரிஷ் பேரரசு முழுவதும் உரோமை வழிபாட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த அரசாணை பிறப்பிக்க ஏற்பாடு செய்தார். 666ஆம் ஆண்டு தமது இரண்டாவது திருப்பயணத்தை மேற்கொண்ட பெனடிக்ட் பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதியில் உள்ள செயின்ட் ஹானரட் துறவு மடத்தில் தனது பெயரை பெனடிக்ட் என்று மாற்றிக்கொண்டார். துறவு மடத்தை பற்றியும் வழிபாட்டு முறைகள் பற்றியும் அதிகமாக விவரங்களை சேகரிக்க விரும்பிய பெனடிக்ட் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக உரோமைக்கு சென்றார். அப்போது திருத்தந்தை விட்டாலியன் தார்சியூஸ் பேராயர் தியோதோருக்கு உறுதுணையாக இருக்க பெனடிக்டை அட்ரியானுடன் இங்கிலாந்து அனுப்பினார். 669இல் இங்கிலாந்து வந்து சேர்ந்த பெனடிக்டை புனித பேதுரு மற்றும் பவுல் துறவு மடத்திற்கு தலைவராக நியமித்தார். 2 ஆண்டுகளில் அப்பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு எருசலேமிற்கு திருப்பணம் மேற்கொண்டார். இப்பயணத்திலும் இதற்கு பின் சென்று வந்த 2 பயணங்களிலும் திரும்பி வரும்போது எண்ணிலடங்கா புனித பொருட்களையும் ஆவணங்களையும் புகழ்பெற்ற புத்தகங்களையும் விலை மதிப்பிட முடியாத ஓவியங்களையும் திரு அவையின் பொக்கிஷங்களாக இங்கிலாந்துக்கு கொண்டு வந்து பெருமை சேர்த்தார். புனித துறவு மடம் ஆரம்பிக்க ஆவல் கொண்ட பெனடிக்ட் அரசர் ஒசியுவுக்கு பிறகு வந்த அரசரின் அனுமதியுடன் தனது முதல் துறவு மடத்தை புனித பேதுரு பெயரில் 674இல் வேர்மவுத் என்னும் இடத்தில் ஆரம்பித்தார். இதே இடத்தில் புனித பவுலின் பெயரில் 2 துறவு மடங்களை தொடங்கினார். ஒரு பெரிய நூலகத்தையும் கிரிப்டோரியத்தையும் அமைத்தார். கையில் கடைசி காலத்தில் கடுமையான பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு இறுதி 3 ஆண்டுகள் படுக்கையிலேயே இருந்தார். அப்போதும் கூட அவர் தனது பணியை நிறுத்தவில்லை. படுக்கையில் இருந்தபடியே நூல்களை வாசித்தார். பெனடிக்டின் துறவியர் சட்டத்தை எழுதினார். தனது திருப்பயணங்களால் திருச்சபையின் வழிபாடுகளையும் பாரம்பரியங்களையும் கட்டி காத்தவரும் வழிபாடுகளை சிறப்பாக நடத்தி நற்செய்தியை ஆழமாக பறைசாற்றிய பெனடிக்ட் வேர்மவுத்தில் உள்ள தமது துறவு மடத்தில் 690ஆம் ஆண்டு ஜனவரி 12இல் இறந்தார். இவரிடம் நாம் கற்க வேண்டியது, நாம் திருப்பயணங்கள் செய்யும் போது அதை கடமையாக செய்யாமல் பக்தியோடு இறைவன் இல்லம் நோக்கி செல்கிறோம் என்ற உணர்வோடு நாம் செய்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.